வணக்கம். சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா. புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பெங்களூர் கிம்ஸ் மருத்துவமனையோடு இணைந்து மொடக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அஇஅதிமுக சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இங்க நம்ம ஈரோடு முல்லாம்பரப்புல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நமக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மற்றும் முன்னாள் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் திரு வி.பி. சிவசுப்பிரமணியம் அவர்கள். இந்த முகாம்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துட்டு பயன்பெற்று இருக்காங்க. அதுவும் இல்லாம பேசிக்கான விஷயங்கள் மட்டும் இல்லாம, யூஸ்வலா நம்மளுக்கு கேப், மெடிக்கல் கேப் அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இல்லாம மூளை நரம்பியல், ஃபெர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. இதனோட மேல் சிகிச்சைக்கும் இவங்க தொடர்ந்து உதவி பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ள கேப்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்கலாம். வணக்கம். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற பேரவை தலைவருமான திரு சுப்பிரமணியம் அவர்களோட இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இவர் தலைமையில நடந்துட்டு இருக்கிற மருத்துவ முகாம் பத்தின சில விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். மாண்புமிகு இதய தெய்வம் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கழகத்தின் காவல் தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் நல்லாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் வருங்கால 2026 ஒரு புரட்சியான வெற்றியை பெற்று தமிழகத்தை ஆளவிருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பெங்களூர் கிம்ஸ் மருத்துவமனை மற்றும் மொடக்குறிச்சி தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் மருத்துவ முகாம் இங்கே சிறப்போடும் முல்லாம்பரம் பகுதியில் உள்ள ஆர்பிடி திருமண மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முறையுடைய நோக்கம், அந்த மருத்துவமனையின் நோக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நோக்கமும் ஒன்றிணைந்தது. ஏன்னு சொன்னால், சிறப்பான மருத்துவம், எளிமையான இதோடு என்ற நோக்கோடு தான் அவர் கிம்ஸ் மருத்துவமனை ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கார்கள். அதன் அடிப்படையிலே நான் தொடர்பு கொண்ட பொழுது, நாங்கள் உங்கள் பகுதிக்கு எளிமையான மக்களுக்கு எளிமையான மருத்துவ வசதி நேரடியாக செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் அங்கே நடத்தி கொடுக்கிறோம் என்று ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று சிறப்பாக இந்த பொதுச்சாளரின் அறிவுறுத்தின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று சீரோடும் சிறப்போடும் அந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அனைத்து துறையை சேர்ந்த நரம்பியல் துறை, மூளை நரம்பியல் துறை, கார்டியாலிசிஸ் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை, ஆர்த்தோபெடிக் உள்ளிட்ட அனைத்து மருத்துவர்களும் இங்கே சிறப்பாக நல்ல ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு இலவசமாக
தேவையான மருந்துகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு மேல் சிகிச்சை தேவை எனில் கிம்ஸ் மருத்துவமனைக்கு அளித்து எளிமையான முறையில் அது குறைந்த செலவிலே அவர்களுக்கு மீண்டும் அந்த வைத்தியத்தை செய்ய உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் மறுமுறை தொகுதிக்கு பெற்றுக் கொடுக்கிறது நாங்கள் முனைப்பாக இருந்தது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட இப்பொழுது மணி 12:30 வரை கிட்டத்தட்ட 460 உள்நோயாளிகள் நேரடியாக வந்து தங்களை டோக்கன் பெற்று மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த மருத்துவ உலகம் ஒரு கனமான ஒரு அரசு மருத்துவ செல்வதற்கு மக்கள் பயப்படுகின்ற சூழ்நிலை இந்த அரசால். தனியார் மருத்துவருக்கு செல்லவும் ஒரு பொருளாதார ரீதியாக அதிகமாக பணம் தேவைப்படும் என்ற மருத்துவமே என்ற பயம் இருந்த சூழ்நிலை போக்கும் விதமாகத்தான் இந்த மருத்துவ சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த கிம்ஸ் மருத்துவமனையில இருக்கிற அனைத்து சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களும் நாங்கள் எங்களுடைய நோக்கம், நாங்கள் சிறப்பான மருத்துவர்கள், எங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நல்ல நிலையிலே இருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நோக்கோடு நாங்கள் அனைவரும் கிம்ஸ் மருத்துவத்தில் இருந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த கிம்ஸ் மருத்துவமனை மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறோம். குறைந்த கட்டணத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் நீங்க வெளியே சென்றால் 10 மடங்கு செலவாக விட 1 மடங்கு செலவோடு சொன்னால் எங்கள் பகுதியில் ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன மருத்துவ ஆபரேஷன் தேவைப்பட்டது. நான் பெயர் சொல்ல அவரை கோயம்புத்தூர் உள்ள மிகப்பெரிய 2-3 மருத்துவமனையை கன்சல்ட் பண்ணும் போது 10 லட்சம் என்ற நிலைப்பாடு எல்லாம் இருந்தது. ஆனால் சொன்னால் இதே கிம்ஸ் மருத்துவமனையை அந்த குழந்தையை அழைத்து சென்று வெறும் 4 லட்சம் ரூபாய் செலவிலே அது சிறப்பான மருத்துவம் பெற்று அந்த குழந்தையை சீரோடும் சிறப்போடு இருக்கிறோம். இதற்காக உதாரணத்துக்காக சொல்ல வருகிறேன். இப்படி குறைவான மருத்துவத்தில் சிறப்பான மருத்துவம் கொடுத்த மருத்துவர்கள் இங்கே நேரடியாக இங்கே வந்திருக்கிறது உள்ளபடியே எங்களுக்கு எல்லாம் பெருமையான விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த மருத்துவ சேவை இந்த முடக்கம் தொகுதிக்கு தொடர வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் மக்கள் பயனடைந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம திரு வி.பி. சுப்பிரமணியம் அவர்களோட பேட்டியில அவங்க இந்த மருத்துவ முகாமை என்ன நோக்கத்துல நடத்தியிருக்காங்க, என்னென்ன விதமான பலன்களை மக்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கறதுலாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அது இல்லாம இந்த மருத்துவ முகாம்ல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடந்தா மக்கள் ரொம்ப அழகா பயன்பெறுவாங்க. சோ இந்த மாதிரியான தொடர்ந்து மக்கள் சேவை என்னைக்கும் மக்களுக்கு கிடைக்க சபா நியூஸ் தமிழ் சார்பாக நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.